தமிழக அரசுக்கு எதிராக தவ்ஹீத் ஜமாத் போராட்டம். மருத்துவர்கள் நியமனத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை முற்றிலும் நிராகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. நியமனத்தில் இஸ்லாமியர்களுக்கான 3.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சென்னையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனால் அண்ணா சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயபாலன். தமிழகத்தில் கல்வி வேலைவாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை கடந்த 2008ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது. அதன்படியே கடந்த ஆண்டுகளில் கல்வி வேலைவாய்ப்பில் 3.5% இடஒதுக்கீட்டு பிரகாரம் முஸ்லிம்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 1349 மருத்துவ அதிகாரிகளுக்கான பணி நியமனத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதில் ஏராளமான முஸ்லிம் இனத்தவரும் விண்ணப்பம் செய்திருந்தார். ஒரு முஸ்லீம் கூட கலந்தாய்வுக்கு அழைக்கப்படவில்லை என்றும் 3.5% இடஒதுக்கீட்டு பிரகாரம் 47 முஸ்லீம்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும், எனவே திட்டமிட்டு தமிழக அரசு முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக கூறி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக 1000 விளக்கு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான முஸ்லிம் பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். தேர்தல் அறிக்கையில் முதல்வர் சொன்னாங்க முஸ்லிம்களுக்கு 3 விட அதிகப்படுத்தி தருவதா சொன்னாங்க. ஆனா இப்ப நிலைமை என்னன்னா 1349 பேர்ல ஒரு முஸ்லிம் கூட அழைக்கப்படவில்லை. அவங்க அப்படியே பண்ணியிருக்கிறாங்க, அழைக்கப்படவில்லை. இது வேணுமென்றே மறதியாகவோ தவறுதலாக நடந்ததாக கருதப்படவில்லை. இது திட்டமிட்ட சதியாகவே நாங்கள் கருதுகிறோம். தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக இது ஒரு அடையாள போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சரி செய்யப்படவில்லை என்றால் இதைவிட வீரியமிக்க ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். முஸ்லிம்களுடைய 3.5% இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவதாக அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். உண்மையிலே அதிகப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். எதை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றால் முஸ்லிம்களுடைய வேதனை அதிகப்படுத்தி இருக்கின்றார். இருக்கின்ற 3.5% இடஒதுக்கீடையும் வழங்காமல் முழுமையாக துரோகம் இழைத்து வேதனையை தான் அதிகப்படுத்தி தந்திருக்கின்றார். இந்த பயிற்சி மருத்துவ பணி நியமனத்தில் முஸ்லிம்களுக்கு ஏன் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற விளக்கத்தை தமிழக அரசு அளிக்கப்படவில்லை என்றால் மாநில தழுவிய அளவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மீண்டும் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் சேவியருடன் விஜயபாலன், களஞ்ச செய்திகள்.